சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம். டென்மார்க்குக்கு நீங்கள் சென்றால் அங்கே எந்த ஏழையையும் பார்க்க முடியாது. அனைவரும் வளமானவர்கள். யாருமே வேலை இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் நல்ல வேலை இருக்கிறது. அவர்களிடம் நல்வாழ்வு மையம் உள்ளது. ஆனால் அங்கு நோயாளிகள் இல்லை. அதே சமயம் இந்தியாவில் பல மாதங்களாக நோய்வாய்ப்பட்டவர்களின் காத்திருக்கும் பட்டியல் இருக்கிறது. இன்னும் டென்மார்க்கில் அவர்களின் அனைத்து அறிவு மற்றும் திறமை, வசதிகள் இவைகள் காணப்பட்டாலும் அங்கே அதிக எண்ணிக்கையிலான தற்கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். தங்கள் மகிழ்ச்சிக்காக தங்கள் உடைமைகளை நம்பியிருப்பவர்கள் ஏமாற்றமடைகிறார்கள். ஆனால் தேவ மனிதனாகிய ஆபகுக் சொல்கிறான். ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17லிருந்து 18வது வசனம் வரை. அவன் தனக்குள்ள அனைத்தையும் இழந்தாலும் அவன் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கிறான். விசுவாசிகளுக்கு நிலம் அல்லது கட்டிடங்கள், செழிப்பு அல்லது எந்தவிதமான செல்வம் அல்லது உடைமைகள் இவைகளை சார்ந்து அவளுடைய மகிழ்ச்சி இல்லை. மாறாக இந்த மகிழ்ச்சியை நீங்கள் கண்டீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது இந்த நோக்கத்திற்காகவே. இப்போது அவர் உலகத்தின் எந்த பகுதியில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் இந்த மகிழ்ச்சியை அன்போடு கூட கொடுக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். மேலும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். உங்களுக்கு உடல்நிலை சரியாக இருந்தாலும் சரி, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரி, நண்பர்கள் இருந்தாலும் சரி, எதிரிகள் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே இருந்தாலும் சரி, இந்த மகிழ்ச்சி போகாது. வீட்டின் நிமித்தமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். இவர்களின் மகிழ்ச்சி தங்களுடைய வீட்டை பொறுத்தது என்று நினைக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சி அப்படிப்பட்டதல்ல. நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த மகிழ்ச்சி இருக்கும். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமருக்கு நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனம். சீஷர்கள் மிகவும் சோகமாகவும் மனசோர்வோடும் கூட இருந்ததால் நம்முடைய ஆண்டவர் இந்த வார்த்தையில் அவர்களிடம் சொன்னார். காலம் சமீபமாகிவிட்டது. உங்களுக்காக நான் பாடுபட வேண்டும், பரியாசம் பண்ணப்பட வேண்டும், தூஷிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்று நம் ஆண்டவர் சொல்லி கொண்டிருந்தார். இவ்வளவு வல்லமையும் அதிகாரம் கொண்ட நம்முடைய ஆண்டவர் ஏன் இப்படி பாடுபடுகிறார் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கவும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கவும் இவைகளை சொன்னேன் என்றார். உங்களுடைய தேவைக்காகவும் என்னுடைய தேவைக்காகவும் அவர் பாடுபட்டார். ஏதோ அனுதாபம் பெற அவர் பாடுபடவில்லை. மாறாக நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவதற்காகவும் உங்கள் சந்தோஷத்தை நிறைவாக்கவும் அவர் பாடுபட்டு மரித்தார். இது மாத்திரமல்ல, இந்த சந்தோஷம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும். சீஷர்கள் மகிழ்ச்சியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 52வது வசனம். அவர்கள் மிகுந்த பாடுகளை அனுபவித்தனர். வசனம் 50. அவர்கள் துன்புறுத்தப்பட்டனர், வெறுக்கப்பட்டனர் மற்றும் அவர்களின் வசிக்கும் இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஆனாலும் அவர்கள் சந்தோஷத்தினால் நிறைந்திருந்தனர். இந்த துன்பங்கள் மற்றும் சோதனைகள் எதுவும் அவர்களின் மகிழ்ச்சியை குறைக்கவில்லை. ஆனால் நம்முடைய காரியங்களில் ஒருவேளை ஒரு சிறிய பிரச்சனை கூட நம்முடைய மகிழ்ச்சியை பறித்துவிடும். அதை மீட்டெடுக்க உங்களுக்கு பல நாட்கள் ஆகும். சிறிய காரியத்தில் யாராவது உங்களை பொய்யாக குற்றம் சாட்ட முயற்சித்தால் நீங்கள் பல மாதங்கள் மிகவும் வேதனையாகவும் காயமாகவும் உணர்வீர்கள். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் சந்தோஷத்தை நிறைவாக்க இவ்வுலகத்திற்கு வந்தார்.